மாநில நிதியை கேட்பதற்காக தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வர்றார் நேரடியாக. ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியே ஒரு இக்கண்ணா வச்சு பேசுது. நீங்கள் முதல்வர் வராத, இந்த கூட்டத்துக்கு வராத முதல்வர் இப்போ வர்றாரு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்களா? உங்கள் கூட்டணி கட்சியே ஒரு இக்கண்ணாவோட சந்தேகத்தோடு பார்க்குதே அப்படின்னு யோசிப்பீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, முதல்ல முதலமைச்சர் டெல்லி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இருந்தால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தலைப்பே மாநில நலனா அரசியலான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அரசியல் கலந்த குடும்ப நலன், சுயநலன், அப்படி தான் நான் அழுத்தமாக பதிவு செய்வேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க தந்தை கருணாநிதி அவர்கள் கூட டெல்லி போனது தன்னுடைய மகளை காப்பாற்றுறது தான் 2G வழக்கில். தமிழ்நாட்டு நலனுக்காக சென்றார்களா என்று எனக்கு இதுவரை ஞாபகம் இல்லை. ஒருமுறை நிதி பற்றாக்குறை மெட்ரோ ரயிலுக்காக ஸ்டாலின் அவர்கள் சென்று சந்தித்தார். 45 நிமிடம் சந்தித்து பேசினார். முதல்வர் அவர்கள் நிதியை கொடுத்தார், பிரதமர் அவர்கள் நிதியை கொடுத்தார்கள். பேச்சுவார்த்தை நிறைவாக இருந்தது, நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை அவர் எதிர்பார்த்தது நடக்கலையோ அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிம்பாங்க. சமீபத்தில் செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்தார், இரவோடு இரவாக. அதுக்கப்புறம் அமைச்சர் துரைமுருகன் போனாங்க. பட் நான் அதோடலாம் இந்த கனெக்ஷன் படுத்தலை, ஏன்னா அவங்க மேலே வழக்கு இருக்குது, அதுக்காக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் திடீர்னு முதலமைச்சர் நிதி ஆயோக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது, மாநில சுயாட்சின்னு பேசுறது, அது கூட பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா, 2 நாளுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. எங்களுக்கு 2221 கோடி ரூபா நிதி ஒதுக்கணும், SSAக்கும் ஸ்ரீ அப்போ PM ஸ்ரீக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுட்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருக்கிறவங்க அதிகபட்சமானவர்கள் பிஜேபியோடைய முதலமைச்சர்கள் அப்படின்னு தெரியாதா இவருக்கு? அப்படி உண்மையிலேயே அங்கே போய் பேச போறாரா இல்ல பேசாமல் கடந்த முறை பிஜேபி முதலமைச்சர் சார் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்கல்ல, அந்த நேரத்தை அவர் பயன்படுத்திக்குவாரு. தாராளமா அவர் பேசட்டும். நீங்க அதை பல முறை பிரதமரை சந்தித்த பொழுது பேசியிருக்கலாம். பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே வந்த பொழுது அதுக்காக சென்று பேசியிருக்கலாம். எவ்வளவோ திட்டங்கள், 25க்கு மேற்பட்ட திட்டங்கள், மசோதாக்கள், ஈவன் நீங்க வக்போர்டு மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்திலேயே வரலாற்று இல்லாத முறையாக முதல் முறையாக கோஷம் எழுப்பினார் மத்திய அரசுக்கு எதிராக நம்முடைய முதல்வர் அவர்கள். அதுக்கு எதிராக வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசோடு முரண்படுகின்ற முதல்வர் திடீரென்று இந்த மாற்றம் ஏன்? அதுவும் குறிப்பாக சமீபத்தில் வரலாற்றிலே, திமுக வரலாற்றிலேயே முதல் முறையாக தேசிய கொடியை ஏந்தி முதலமைச்சர் நடந்து சென்றார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்திய அரசு, மத்திய அரசு என்று கூட சொல்ல தயங்குபவர்கள், ஒன்றிய அரசு என்று கொச்சைப்படுத்துவர்கள் தேசிய கொடியேந்தி நடந்து போனாங்க. சரி, பரவாயில்ல சார். தேசிய கொடியை வருடந்தோறும் ஏற்றார் சார் முதலமைச்சர். என்னங்க அது? ஏற்றுவது வேறு, பிடித்து நடந்து செல்வது என்பது வேறு. ஏன் இந்த மாற்றம் தான் என் கேள்வி. அனைவ கலையர் எம்எல்ஏ அவர்கள், மரியாதைக்குரிய எம்எல்ஏகள் பதில் சொல்வார் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் நம்முடைய வடநாட்டை சார்ந்தவர்கள் கைகால் விலங்கிட்டு திருப்பி அனுப்பிய பொழுது கொந்தளித்தவர்கள், பகல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஒரு மென்பொறியாளருடைய உடல் சென்னை விமான நிலையம் வருகிறது. திமுகவிலிருந்து ஒரு கோழி குஞ்சு கூட போய் ஒரு அஞ்சலி செலுத்த கிடையாது, மரியாதை செலுத்த கிடையாது. ஆனா திடீரென்று அடுத்த நாள் தேசிய கொடியை பிடித்து நோக்கம் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்துல அனைவரும் ஒரே குரல் தான் சார். அதுலயே மாறுபாடு பாக்குறீங்க. இந்த ராணுவத்துக்கு ஆதரவா இருந்தாங்க. உங்களால தான் உங்களுக்கு வேண்டியவங்க தான் ராணுவ அரசியல் வெளியிட்டாங்க. உங்க அமைச்சர்கள் உச்சநீதிமன்றத்துல சார் விஷயம் வந்துங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, இங்க டெல்லி பேனலுக்கு வந்துருங்க. என்ன பேசுறீங்க? பதட்டப்படாதீங்க. ஓகே, டாபிக் அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் அது பத்தி உங்க வாய்ஸ் வர பேசுங்க. உங்க அண்ணா அப்புறம் காமிக்கலாம். நான் பேசி முடிச்சறேன். டெல்லி பேனல் பத்தி இல்ல, அதாவது அப்ப திடீர்னு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏன் வந்தது? இப்படி டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நான் இப்போ கூட கேட்கிறேன். முதலமைச்சர் நாளைக்கு போறாரு, நிதிய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அதில் பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. குறிப்பாக சோனியா என்ற ஒரு சிஸ்டம், 0% பொல்யூஷன் மொபிலிட்டி வெஹிக்கிள் சிஸ்டம் இருக்கு. அதை எல்லா மாநிலங்களும் கேட்டு பெறலாம். இல்லை அதை கேட்பாரா? இல்லை மெத்தனால் எக்கனாமிக் ஒரு சிஸ்டம் இருக்குது, நிதி ஒதுக்கப்படுகிறது, அந்த திட்டத்தை கேட்டு பெறுவாரா?
இல்ல அம்ரித்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, அதை கேட்டு பெறுவாரா அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு போனாருன்னா சந்தோஷமா இருக்கும். ஏதாவது இதுக்காகத்தான் நான் போறேன். ஓகே, இல்ல அதை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்ட்டு சட்டசபையில சட்டை கிழிச்சு வந்த மாதிரி வெளியே வந்தார் அப்படின்னா மீண்டும் இது நாடகம்தான் அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். திரு இதயத்துல்லா, மத்திய அரசு இப்போது தமிழ்நாட்டை புறக்கணிக்கவில்லையா? முன்பு புறக்கணிக்கிறதுன்னு அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கு, ஆனால் இப்போ போகிறோம் அப்படின்னா புறக்கணிக்கலையா அப்படின்றது பொருள் இல்லையா? நல்ல கேள்வி திரு நாகராஜ். முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு போகிறத நிதியாக்குள்ள கலந்துக்கிற பாராட்டேன்றாரு, அந்த ஒன்றை சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அங்கே போகிறவர் குடும்ப நலனுக்கு போகிறாருன்னு சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறாரு. நான் கேட்குற கேள்வி, அப்படி குடும்ப நலனில் ஏதாவது தவறு செஞ்சால் அங்கே போய் பார்த்தா இவங்க ஞானஸ்நானம் பண்ணி விட்டுருவாங்களா, சரி பண்ணிடுவாங்களா? இல்லை எடப்பாடியை கடந்த மாதம் பார்த்து கூட்டணி அமைச்சவங்க அவரை ஒதுக்கிட்டு திமுகவுடைய கூட்டணி ஏற்க தயாராக இருக்காங்களா? நான் கேட்குற கேள்வி. அப்போ நான் கேட்குற ஒரு முதல்வர் போறாரு, நான் கேட்குற கேள்வி இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களை பார்த்தா நீங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? போன உடனே என்ன திமுகவில் அவ்வளவு ஊழல் இருக்குன்னு வச்சுக்க உதாரணமா, அதை பூரா நீங்க சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? அப்ப அப்படிப்பட்ட இடத்துல தான் நீங்க இருக்கீங்களா? யாரு தவறு பண்ணாலும் உங்களை போய் பார்த்துட்டா உடனே சரியாயிருவீங்களா? நீங்க உங்களுக்கு எதிராக நீங்களே வந்து விரல் நீட்டும் போது 3 விரல் உங்களை நீட்டி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க. மூணாவது, திரு எடப்பாடியார் ஒன்று சொல்றாரு, வெள்ளை கொடியை காட்டிட்டு போறாருங்கிறாங்க. நான் அவரை கேட்கிறேன், வெள்ளை கொடை வெள்ளை கொடை இருக்கட்டும், கொடிய இப்ப இவர் போன உடனே இவர் ஏதாவது ஆசையில் இருக்காரா? பிஜேபியில இருந்தா நம்ம வெளியே வரணும், திமுக வந்து பிஜேபியில போய் கூட்டணி சேரணுங்கிற ஆசையில் இருக்காரா? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சிய துப்புற கதை தான் இந்த கதை. நான் கேட்கிறேன், அவர் போறவர் ஒரு முதல்வராக போறாரு. யார் போறா? முந்தைய காலகட்டங்களில் காரணங்களை போறா கலைராசன் அடுக்குனாரு எந்தெந்த காலத்தில். இப்ப ஏன் போறாருங்கிறது இப்பவும் நான் சொல்றேன். ஒன்றிய அரசை எக்ஸ்போஸ் பண்ண போறாரு. நாளைக்கு இந்த வருஷம் போறாரு, அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு. இப்ப போய் கேட்கிறாரு. எப்படி போய் இப்படி நிலையில கேட்கிறாரு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மேல ஒரு வழக்கை போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில முதல்வர்கள், பாஜக அல்லாத முதல்வர்களுக்கு ஒரு தெம்ப உருவாக்குற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? ஒரு வழக்கை போட்டுட்டு இதுவரை இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு எந்த ஒரு அரசுமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடல. இந்த முதல்வர் வழக்கையும் போட்டுட்டு அங்கே நேர போறாரு. இவங்கெல்லாம் இன்னைக்கு சர்க்காரியா கமிஷனையும் கலைஞர் பார்த்தாரு. 10 பாலத்துக்கு ஊழல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இவங்க மேல போட்டாங்க இல்லையா, கலைஞர் மீதும் திரு ஸ்டாலின் மீதும் போட்டாங்க இல்லையா, அதையும் இவங்க பார்த்தவங்க. இவங்க மேல அதிகமான ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்த அதிமுக நினைச்சிருந்தா ஊழல்ல கலைஞர் சிக்க வச்சிருக்க முடியும், ஊழல்ல முதல்வர் ஸ்டாலினை சிக்க வச்சிருக்க முடியும். இதெல்லாம் இவங்களால ஆட்சியில இருந்தே செய்ய முடியாது. அதாவது கூரை ஏறிய கோழி பிடிக்க முடியாதவங்க இவங்க வானத்துக்கு வைணத்தை காப்பாங்க. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. இவர் போறாரு, நிதி ஆயோக்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இவர் ஒன்றும் நாளைக்கு 4 கார்ல போய் பயணிக்க போறது இல்லை. நான் வந்து டெல்லிக்கு வந்து அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவரை போய் பார்க்க போல, உள்துறை அமைச்சரை பார்க்க போல. அதுலதான் சந்தேகத்தை கிளப்புறாங்க அதிமுக. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை. அதிமுக நல்லா சொல்லிட்டு அம்மையார் வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க தான். நான் கேட்கிற கேள்வி, இன்றைக்கு முதல்வர் போறாரு, ஒரு முதல்வரா போறாரு, திமுகவுடைய தலைவரா போல. அன்னைக்கு திரு எடப்பாடி என்ன போனார்? முதல்வராக போனாரா? போகும்போது ஒரு ஒரு அதிமுகவுடைய செயலாளரை போய் தான் கூட்டு வைக்க முடியும். அடுத்த நிமிஷமே கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய அதிமுக அனௌன்ஸ் பண்ணல. இது தேசிய ஜனநாயக கட்சியில ஒரு 20 இடத்தை வாங்கக்கூடிய ஒரு பிஜேபியுடைய தலைவர் நாங்க கூட்டணி சேர்றோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. அது இபிஎஸ் அவர்களை வச்சுட்டு தானே. யாரு? இபிஎஸ் அவர்களை வச்சுட்டு அவர் வருகைக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கூட்டணி அமைச்சாங்க. நான் சொல்றேன், அனௌன்ஸ் பண்ண வேண்டிய 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். எதை? அவர் போன பிறகுதாங்க பண்றாரு, முடிச்சிட்ட பிறகு தனியாவும் பண்றாரு, தனியா அதுக்கு பிறகு ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக அதிமுக வந்து உள்ளபடியே நான் பாராட்டுறேன். என்ன பாராட்டுறேன்? திரு எடப்பாடியாரை நான் பாராட்டுறேன். அவர் வந்து எந்த நேரம் என்ன செய்வார்னு தெரியாது, அது பாஜகவுக்கு தெரியல. இன்னைக்கு கூட்டணியும் பாரு, நாளைக்கு இல்லாம கூட ஆகும். அந்த மாதிரி
இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்குங்க அடுத்த தேர்தல்ல. ஒண்ணு, கடைசி நேரத்துல பிஜேபியை கழட்டி விடுவாரு. பிஜேபியோட சேர்ந்தா நடக்க போகுதுன்னு நான் சொல்ல வர்றேன். 2 விஷயம் அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. எந்த சூழ்நிலையில என்ன செய்வாரு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியாது. நாளைக்கு அவருடைய சூழ்நிலைக்கு பாஜகவுடைய எதிராக போகலாம். 2வது எப்படி செய்யலாம்? நாங்கள் தாவேகாவோட கூட்டு, எங்களோட கூட்டு, அவங்க வந்து பிஜேபியோட ஓபிஎஸ் கூட்டு, திரு நிச்சயமா இன்னைக்கு வரையும் கூட்டணி குழப்பம் இருக்கு. இதை எப்படி செய்வாங்க தெரியுமா? இதுக்கு முன்னால நடந்திருக்கு. அது மாதிரி என்ன செய்வாங்க? தாவேகா தலைவர் சொல்வாரு, எங்களுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க அதிமுகவோட கூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? எடப்பாடி என்ன சொல்லுவாரு? எங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கூட்டணி கிடையாது, அது பாஜகவோட கூட்டணி. தமிழக மக்கள் புத்திசாலிகள்.